உடனடியாக ஸ்ரீதரனுக்கு சொன்னான். அதில் ஸ்ரீதரன் நான் இப்போ போல சொல்லுவேன், ஸ்ரீதரன் நீங்கள் உடனடியாக தெரிவு செய்யப்பட்ட மத்திய செயற்குழுவோடு போய் மார்ட்டின் ரோட்டில் பதவி ஏறுங்கள் என்று சொன்னான். அது கடிதம் நீதி. நான் பேசுகிறது நீதிமன்றத்தை பற்றி, கடிதத்தை பற்றி நான் பேச வேண்டிய அவசியம் இல்லை. எனக்கு அந்த கடிதம் தொடர்பும் இல்லை. இல்லை நீங்கள் பார்க்குற பார்வைக்குள்ளே நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். 21, 27 நான் பேசாமல் இருந்ததே காரணம் இது தவறு நடக்கிறது எனக்கு தெரியும். இப்போ கூட அப்டேட் பண்ணப்பட்ட தேர்தல் திணைக்களத்தில் இருக்கிற யாப்பை நான் திருத்தி கொடுத்த முக்காவாசியிலிருந்து யாரோ எனக்கு தெரியாமல் மிச்சத்தை கொண்டே கொடுத்துட்டு எனக்கு இந்த சுதந்திர கடிதம் சிறிதறிந்த கடிதத்தை பற்றி அக்கறையே கிடையாது. அதை பற்றி நான் கதைக்கவும் விரும்புகிறேன், அதை நான் கணக்கெடுக்கவும் விரும்புகிறேன். அது அவர் 2 பேருக்கு உள்ள பிரச்சனை. அது ஸ்ரீதரன் எனக்கு தெரியும். ஸ்ரீதரன் சில இக்கட்டுகளுக்குள்ளே மாட்டப்பட்டிருந்த நிலை தான் எனக்கு தெரியுது. இப்போ பார்த்தா இப்பொழுது இருக்கிற நிலையில் யாப்பின்படி சத்தியலிங்கம் தான் பொதுச் செயலாளர். அரசியலில் நகர்த்தப்படும் காய்கள், திரைமறைவில் நடக்கும் ரகசிய பீரங்கள், உலகத் தமிழர் அறிந்தேயாக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு உடறுப்பு. இலங்கை தமிழரசுக் கட்சியின் மூத்த துணைத் தலைவரும் வடமாகாண சபையினுடைய அவைத்தலைவருமான CVK சிவஞானம் அவர்களை ஊடறுப்பு நிகழ்ச்சியோடு இணைத்திருக்கின்றோம். ஊடறுப்பு நிகழ்ச்சியின் சார்பில் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. வணக்கம். வணக்கம். இலங்கை தமிழரசுக் கட்சி இன்று மிகவும் நெருக்கடியான காலகட்டம். அடுத்து என்ன நடக்கும் என்று தொண்டனுடைய அங்கலாய்ப்பு, கட்சி எப்படி செல்ல போகின்றது என்கின்ற பல்வேறுபட்ட வினாக்களோடு இலங்கை தமிழரசுக் கட்சி பயணத்தை இப்போது ஆரம்பித்திருக்கின்றதா அல்லது பயணம் எங்கு செல்ல போகின்றது என்கின்ற பொதுவான நோக்கு எல்லோரிடமும் இருக்கின்றது. தமிழரசுக் கட்சியோடு நீண்ட நெடுநாளாக தொடர்ச்சியாக பயணிக்கக்கூடியவர், அதனுடைய ஒரு அங்கமாக இருக்கக்கூடிய CVK சிவஞானம் அவர்கள் எப்படி பார்க்கின்றார், என்னதான் இடம்பெறப் போகின்றார்? நீங்கள் குறிப்பிட்டது போல கட்சி ஒரு இக்கட்டான நிலையிலே தான் இப்பொழுது இருக்கிறது என்பது யதார்த்தம். ஒரு இலங்கை தமிழர்களுடைய வரலாற்றிலே இலங்கை தமிழ் மக்களுடைய அடையாளமாக பேசப்படுகின்ற, பார்க்கப்படுகின்ற ஒரே ஒரு கட்சி தமிழரசு கட்சி. இன்றைக்கு இந்த அவல நிலைக்கு வந்தது துரதிர்ஷ்டவசமானது என்பதுதான் என்னுடைய கருத்து. ஆனால் இப்பொழுது உங்களுக்கு தெரியும், இந்த விடயங்கள் எல்லாமே நீதிமன்றத்திலே தான் இருக்கிறது. நீதிமன்றத்துக்கு போக வேண்டிய தேவையை இல்லாமல் செய்திருக்கலாம், ஆனால் அது நடந்திருக்கிறது. ஆனால் யாப்பு அடிப்படையில் சில காரியங்கள் செய்யாத காரணத்தினால் அவர்கள் யாரோ துணிஞ்சு நீதிமன்றம் சென்றிருக்கிறார்கள். அந்த 2 நீதிமன்றங்களும் சரியா பிழையோ சரியென்று தான் சொல்ல முடியும். ஒரு யாப்பு மீறல், அவர்கள் சொன்ன யாப்பு மீறல்கள் இடம்பெற்றது என்ற கருத்திலே தான் இடைக்கால தடை உத்தரவுகள் 2 நீதிமன்றங்களாலும், 1 அல்ல 2 வழங்கப்பட்டிருக்கிறது. ஆகவே நாங்கள் ஏதோ இடங்களிலே சில தவறுகள் செய்திருக்கிறோம் என்பது உண்மை. அதை திருத்தி கொண்டு நாங்கள் செயல்படுவதுதான் புத்திசாலித்தனம் என்று சொன்னால், இப்பொழுது என்னுடைய சொந்த பார்வை இதெல்லாம் வித்துவ காய்ச்சலில் போய் நிற்குது. ஒருத்தர் வித்துவ காய்ச்சலில் காட்டிக்கொண்டு நிற்க பார்க்கினோம். அது கட்சியை ஒரு பணியமாக வைக்க பார்க்கினோம் என்றதான் என்னுடைய நிலை. யார் என்று நான் தனிச்சொல்வதையும் குற்றம் சாட்ட விரும்பவில்லை. ஆனால் அதுதான் இன்றைக்கு நிலை. கட்சியை பணியம் வச்சு இப்படியான ஒரு செயல்பாடு நடக்கிறது. இதை தீர்த்திருக்க வேணும். நான் அவர்களோட இந்த வழக்க பயணிகளோடு வைத்தவர்கள் அவர்களோடு நான் கூட்டாக போய் பேசி அப்பொழுது இவர்கள் உதாரணத்துக்கு 2 விஷயம் எனக்கு புரிஞ்சு கொள்ள இல்லை. இந்த தீர்ப்புக்கு அதை சுமூகமாக தீர்க்கிற ஒரு ஊழியத்தில் நீதிமன்றத்தில் அவர்கள் தனியாக வழக்கு வச்சுட்டார்கள். நீதிமன்றம் தடை உத்தரவு வழங்கிட்டு அப்போ ஏதோ பிள்ளை இருக்குன்னு தெரியுது. அதை வச்சுக்கொண்டு உடனடியாக துவங்கி எல்லாரும் அவர்கள் துரோகிகள், கெட்டப்பன்கள், கெட்டவர்கள் எல்லாம் பட்டம் சூட்டி நான் சொல்லி போட்டு பேர்ந்து அவர்கள் நிபந்தனையின்றி வாபஸ் வருவானா? இதெல்லாம் இயற்கை நீதியான விடயங்கள் இல்லாமல் நாங்கள் அணுகிறதால இந்த பிரச்சனை இப்படி அணுகிறத நான் நினைக்கிறேன். நீங்கள் துரோகி பட்டம் சொல்றீர்கள், அதை கேட்டுக்கு அதுக்காக துரோகியாகி உங்களுக்கு வழக்க வாபஸ் வர்றதா? அவன் செய்ய மாட்டானே.
அப்ப இது இணங்கி நீதிமன்றத்தில் இணங்கி போக வேண்டிய ஒரு தேவை தான் இருக்கு. அதுக்கு நாங்கள் வழி செய்தோமான்றது இல்லை. என்னை பொறுத்தவரையில அந்த நடவடிக்கை அணுகுமுறை காணாது. நீங்கள் இணங்கி செல்லுகின்ற போக்கு என்கின்ற ஒரு முக்கியமான விடயத்தை குறிப்பிட்டீர்கள். உங்களுடைய தமிழரசு கட்சியின் சார்பில் எதிராளிகளாக குறிப்பிடப்பட்டிருந்த தமிழரசு கட்சியின் ஒருவர் தவிர்ந்த ஏனைய அனைவரும் அந்த இணங்கி செல்லுகின்ற போக்கை தானே மேற்கொண்டிருந்தார்கள். இல்ல அது எல்லாத்தையும் தரம் என்று சொல்லி தானே அப்ப அதுல ஒரு சங்கடம் இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். என்னோட அவர் 6வது எதிராளி நினைக்கிறேன் சுதந்திரன் அவர்கள். நாங்கள் சில காரியங்கள் செய்திருக்கிறோம், அப்படியே நாங்கள் ஏற்றுக்கொள்ள தேவையில்லை, அவர்களுக்கும் சொல்லி நாங்கள் சில செய்திருக்கிறோம் என்று சொல்லி இருக்கலாம்ன்றது அவற்றை அணுகுமுறையா இருக்கலாம். அது அப்படியே பேசியிருக்கலாம். இப்ப இவர்கள் குறித்து அதுக்கிடையில இன்னும் ஒருவர் இடைப்புகு 8வது எதிராளியாக மாறாண்டு, இது எல்லாமே சங்கடம். இது தவிர்க்கப்பட வேணும். இன்னும் தவிர்க்கலாம். என்ன பொறுத்த வரையில இது அவர் பிள்ளை இவர் பிள்ளை நான் செய்த பிள்ளை நீ இப்போ இவர்கள் காய்ச்சி கொண்டிருக்கிறத நான் உடன்படையில். அது யாராக இருந்தாலும் சரிதான். இப்படியே இவர் இழுத்து கொண்டு போறதுக்கான கட்சியை நடுத்தருவில் விட்டு போட்டு தங்கட வீகோவும். பேராசிரியர் கீத பொங்கலன் அவர்கள் செவ்வியொன்றில் குறிப்பிடுகின்றார், எமக்கு வழங்கிய ஊடறுப்பிலே குறிப்பிடுகின்றார், இந்த வழக்கிற்குரிய பெட்டர் சொல்யூஷன், அதாவது முதன்மையான தெரிவாக இருப்பது கட்சி இணங்கி செல்லுகின்றோம் என்று கூறி அந்த கட்சி யாப்பு என்பது மீறப்படுவது என்பது அதனை அனுமதிக்க முடியாது. அந்த விடயம் இடம்பெற்றிருக்கின்றது நீதிமன்றத்திலே, அவை இடம்பெற்றிருக்கின்றது என்று கூறி அதனோடு அந்த வழக்காளியோடு இந்த விடயத்தை ஒத்தி செல்லுகின்றோம் அல்லது இந்த விடயத்துக்கு நாங்கள் தேர்தல் ஒன்றுக்கு செல்லுகின்றோம் என்று கூறிய பின்னர் மீண்டும் திரு சுமந்திரன் அவர்கள் அந்த விடயத்தை கூற முற்படுகின்ற போதுதான் இங்கு இந்த வழக்கு அந்த கருத்தோட நான் உடன்படையில்லை. அது அது சுதந்திரன்ற போக்கும் அது இணங்கி போறதுதான். அதாவது 2ஆம் தேதி இந்த வழக்கு இணங்கி போறதுதான். சரி, ஒன்றுதான் சில விடயங்களை நாங்கள் செய்திருக்கிறோம்னு சொல்றது, அவ்வளவுதான். அதுக்கு மேலே ஒன்று இல்லை. இணங்கி போறதுதான். இணங்கித்தான் போக வேணும். அதுல எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனபடியா சும்மா ஒவ்வொரு தடவை என்ன நான் என்ன சுருக்கமா உங்களுக்கு சொல்றேன்டா, இந்த இருக்கிற பிரச்சனை இதுதான். நான் ஏற்கனவே இப்ப எதிர்பார்க்கிறேன் உடனடியாக யாப்பு எங்களோட கட்சி அந்த மத்திய செயற்குழு கூட்டி பேசுறதாண்ட அது ஏதோ குழம்பி போச்சு இந்த முறை. மிக விரைவில் ஏண்ட இன்னும் ஒரு மாத காலம் இருக்கிறபடியா மத்திய செயற்குழு உடனடியாக கூப்பிட்டு சில இப்ப இருக்கிற உண்மையை நான் பகிரங்கமாயிட்டே நான் சொல்றேன். பல யாப்ப முரண்பாடா தங்கட பாடல தாங்கள் நினைச்சபடி இந்த கட்சியை நடத்தினதால இன்றைக்கு இந்த நிலை வந்தது. யாப்பொண்டு இருக்குன்னு தெரியும். அதை நான் ஒரு வவுனியா கூட்டத்தில் தெளிவா நான் சொல்றேன். என்ன உதாசீனம் சரி தூக்கி எறிஞ்சு போட்டு 4-10 பேர் சேர்ந்தோடனே அவைதான் கட்சி, அவைதான் எல்லாம் வந்து நினைச்சுக்கொண்டு செய்தினமே. இன்றைய கோர்ட்டில் போனோன்னு உங்களால் மறுமொழி சொல்லிடலாம் நிற்குது. பல காரியங்கள் நான் ரைஸ் பண்ணினா உங்களுக்கு நான் ஏற்கனவே ஒரு பட்டியல சொல்லியிருக்கேன். நான் 21ஆம் தேதி 27ஆம் தேதியும் நான் பேசாமல் அமைதி காத்தது காரணம், எப்படியோ இந்த நிகழ்வு முடிஞ்ச ஒரு தேர்வு நடக்கட்டும், கட்சி மாற்றம் ஏற்படட்டும். இப்ப அந்த நிலையில் ஆனபடியா ஜாப்பு இல்லை, இன்னும் பல மீறல்கள் இருக்கு, இக்கட்டான மீறல்கள் இருக்கு. நான் அதை இன்னும் பேச இல்லை, வெளிப்படையில பேச இல்லை. மத்திய விரைவில் இன்னும் ஒரு வழக்கை எதிர்பார்க்கலாமா? இல்ல, நான் போக மாட்டேன். ஆனா போறதுக்கு தள்ளினமெண்டா போவேன். ஏனென்று சொன்னால் இப்போது இந்த வினாவினை உங்களிடம் கேட்பதற்கு காரணம் இருக்கின்றது. கடந்த காலங்களில் சில கடிதங்கள் கூட இந்த வழக்குகளுக்கு காரணமாக இருந்திருக்கின்றது என்று கூறப்படுகின்றது. அதனால் தான் இந்த வினாவினை உங்களிடம் முன்வைக்கின்றேன். நான் என்னுடைய நிலைப்பாடு வேறு. என்னுடைய நிலைப்பாடு கட்சியை காப்பாற்றுறது. நான் இந்த மக்களுடைய ஐடென்டிட்டி, இனத்தின் அடையாளமே இந்த கட்சி. அவன் இந்த கட்சியை நடுத்தரையில விட்டு நீதிமன்றத்திற்கு போய் நின்று கொண்டு பார்த்து கொண்டு இருக்க இயலாத பல பேர். நான் உண்மையை சொல்றேன். இந்த நான் கூறுகின்ற கூற்றை நீங்கள் எப்படி பார்க்கின்றீர்கள்? இப்போது 31ஆம் தேதி தை மாதம் 2024ஆம் ஆண்டு திரு ஸ்ரீதரன் அவர்களுக்கு சுமந்திரன் எழுதிய கடிதத்தில் ஒரு விடயத்தை குறிப்பிடுகின்றார். அந்த கடிதத்தை பற்றி நான் இப்ப பேச விரும்பல. அந்த விடயத்தை குறிப்பிடுகின்றார், அதனால் தான் கேட்கின்றேன். அது கடிதம் நான் பேசுறது நீதிமன்றத்தை பற்றி. கடிதத்தை பற்றி நான் பேச வேண்டிய அவசியம் இல்லை. எனக்கு அந்த கடிதம் தொடர்பும் இல்லை. நான் அதை கணக்கெடுத்து அது சிறிதரனுக்கு சுதந்திரன் கொடுத்த கடிதம் அவையிலே பார்த்து கொள்ளட்டும். கட்சிக்கு தொடர்பு இல்லையா? அதை பற்றி எனக்கு தெரியவில்லை. அது அவையில் 2 பேருக்கு, அவர்களின் கடிதம் இவர்களின் கடிதம், அவர் 2 பேரும் பார்த்துக் கொள்ளட்டும். நான் அதில் தலையிட மாட்டேன். நான் கட்சி நிலைப்பாடு தான் எடுப்பேன். அந்த வழக்கெடுத்து அதை புலை இது புலை என்று சொல்லி ஒருவர் சொல்லி
குற்றம் சாட்டி கொண்டு இருக்கிறதுல அதுக்குள்ள நான் போக விரும்பவே இல்லை. ஆனால் இன்னும் ஒரு வினா இருக்கின்றது எல்லோரிடமும். நீங்கள் இப்போது குறிப்பிட்டீர்கள், இந்த யாப்பு மீறல் என்பதுதான் இங்கு இருக்கக்கூடிய பிரதான விடயமாக பார்க்கப்படுகின்றது, அவை இடம்பெற்றிருக்கின்றது, அதனை என்னாலும் உணர முடிகின்றது என்று நீங்கள் குறிப்பிட்டீர்கள். அந்த கூட்டம் இடம்பெறுகின்ற போது பதில் பொதுச் செயலாளரான சத்தியலிங்கம் அவர்கள் சுவையினம் காரணமாக கூட்டத்தில் கலந்து கொள்ளவில்லை என்கின்ற அறிவிப்பினை அடுத்து திரு சுமந்திரன் அவர்கள் அந்த கூட்டத்தை நடத்துகின்றார். அதனோடு நீங்கள் இருந்தீர்கள், கனகசபாபதி அவர்கள் இருந்தார், குலநாயகம் இருந்தார், மாவை சேனாதி ராஜா அவர்கள் இருந்தார். இப்படி ஒரு தவறு இடம்பெறுகின்றது என்றால் நீங்கள் அந்த இடத்தில் ஏன் தடுத்து நிறுத்தவில்லை? ஒரு ஒரு நீங்கள் கூறுகின்ற ஒரு வியந்து பார்க்கின்ற ஒரு சட்ட புலமையாளர் திரு சுமந்திரன் அவர்கள் கூட இதற்கு உடந்தையாகத்தானே இருந்தார். உடந்தையாகிவிட்டு எப்படி அதற்கான விடயத்துக்கு பரிகாரம் தேடுவது? அது பிழை அல்லவா? இல்ல 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 நீங்க பாக்குற பார்வை பிள்ளை. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், 21, 27 நான் பேசாமல் இருந்ததே காரணம், இது தவறு நடக்கிறது எனக்கு தெரியும், எந்தெந்த யாப்பு மீறப்பட்ட இருக்குது, எங்க பிள்ளை நடக்கிறது எனக்கு நல்லா தெரியும். ஆனா நான் மௌனம் காத்ததுக்கு ஒரே ஒரு காரணம், எப்படியாவது இந்த மாற்றங்கள் நிகழட்டும், ஒரு தேர்தல்கள் நடத்தட்டும், ஒரு ஒரு மாநாடு நடந்து முடியட்டும் என்ற அந்த இடத்தை அப்படியா செய்யலாம், பொதுச்சபை ஒரு தீர்மானத்தை எடுத்து அதன்படி போகலாம்ன்றதுக்காக பேசாம இருந்ததே தவிர தெரியாமல் இல்லை. எல்லா நேரம் பேச, ஆனா இப்பொழுது அந்த பேச வேண்டிய சூழ்நிலையை உருவாயினால் அது பேசத்தான் வேணும். அப்ப நாங்க பேசாம இருந்தது, மௌனமா இருந்தது காரணம் அது சொல்லுவார்கள், அந்த சட்டத்திலே இடம் இருக்கு, நாங்க எல்லாரும் செய்து சரி அக்வேஸ் பண்ணுவோம்னு சொல்லுவார்கள், அது உடன்பட்டு போறது, நாங்க அதை உடன்பட்டு போகலாம்னு பார்த்தோம், ஆனா அது நடக்கல. அப்ப அதுக்காக யாப்பு நாங்க பேசலன்றதுக்காக யாப்பு முறை இல்லாம போயிடுமா இருக்குது. இப்ப நான் என்ன சொல்ல, அதெல்லாம் கைக்கல. அதான் இனிமேல் இப்ப இன்னும் ஒரு நடவடிக்கை, பல யாப்பு மீறல்கள் இருக்கு, மிக அடிப்படை யாப்பு மீறல்கள் இருக்கு, அதை நான் மத்திய செயற்குழுல பேச இருக்கிறேன். அதை திருத்தி கொள்ளாவிட்டால் அதுக்கு மேலான சிக்கல்களை எதிர்பார்க்க வேண்டி வரலாம். ஆனால் திருத்திக் கொள்வார்கள் என்றுதான் நாம் நம்புறோம். திருத்திக் கொண்டு நாங்கள் பயணிக்க வேணும். உண்மையா சொன்னா இந்த யாப்பினுடைய இப்ப கூட அப்டேட் பண்ணப்பட்ட தேர்தல் திணைக்களத்தில் இருக்கிற யாப்பை நான் திருத்தி கொடுத்த முக்காவாசியில இருந்து யாரும் எனக்கு தெரியாமல் மிச்சத்தை கொண்டே கொடுத்துட்டேன். அதை முன்னுக்கு சேர்த்தது எனக்கு தெரியாது, அதை கொடுத்துட்டேன். சரி, அது இருக்கட்டும், அதுல சில திருத்தங்கள் அதில் சேர்க்கப்பட வேண்டி இருக்கட்டும். அப்ப உண்மையான கட்சியினுடைய ஜாப்பு, சட்டபூர்வமான முறையான ஜாப்பு அதுல வரவே என்னட்ட இருக்கு, நாவை சேனாதிராஜா இருக்கு, நான் நினைக்கிறேன் சுதந்திர ஸ்ரீதரனுக்கு கொடுத்துருக்கிறேன் நினைக்கிறேன். அதன்படி செயல்படுறதுக்கு நாங்கள் தயார் தானே. ஆனால் அதில் பல விடயங்கள் இப்போ இருக்கு, அது நாங்கள் செய்ய வேணும் என்று தான் நினைக்கிறேன். அந்த மத்திய செயற்குழுல நான் பேசுவேன். அவன் இப்போ இருக்கிற விடயம் என்னண்டா, இந்த நீ பெருசு, நான் பெருசு, அவர் பெருசு, இவர் பெருசு, இவர் நொட்டிக்கொண்டு இருக்கலாது. நான் யார் சார்பாக கதைக்கல, நான் கட்சி சார்பாக தான் கதைக்கிறேன். அப்போ அப்படியே போய் அவங்களோட காலத்தை அவங்களோட வாபஸ் வாங்கு இல்லை, அவன் வாபஸ் வாங்குறதுக்கு வழக்கு வச்சவன். நீ துரோகி ரெண்டுவா, கெட்டவன் ரெண்டுவா, காட்டி கொடுத்தவன் ரெண்டுவா அப்படி சொன்ன அப்புறம் அவன் வைப்பானா? அப்போ அதுக்காக அவன் வழக்கு வச்சான் இல்லையே. அவன் இனி போடுறான்டா கோர்ட்ல, நீதிமன்றத்தில் போய், நீதிமன்றத்தில் சும்மா நான் வழக்க வாபஸ் பண்றேன், நீதிமன்றம் சும்மா இருப்பான். அப்ப யதார்த்தமாக நாங்கள் அணுக வேணும். அவர்களுக்கு ஓகே நாங்கள் இணைக்கி போறோம், நாங்கள் இதுல எந்த பிள்ளை நடந்தாண்டா என்ன பொறுத்தவரையில் அது பிள்ளையும் மட்டும் சொல்ல மாட்டேன் நான். அவர்கள் கூட்டாக 7 பேரும் ஒரு முடிவெடுக்க இல்லாத ஒரு சூழ்நிலை இருந்திருக்கு முதல் தவணையில. சரியோ, அது உண்மை. அந்த பிரச்சனையால தான் பின்னாலே அவற்றை கருத்தை நான் சொல்லி அவர் கருத்தை சொல்லியிருக்க, அதுல எந்த பிரச்சனையும் இல்லையே. நீங்கள் கூறுகின்ற இடத்துக்கே நான் வருகின்றேன். இப்போது நீங்கள் கூறுகின்ற விடயத்தில் 20 பேருடைய இணைப்பு தான் பிழையை ஒழிய மிச்ச ஏனைய விடயங்கள் பிழை இல்லை என்று கூறப்படுகின்றது. அப்படியாயின் திரு ஸ்ரீதரன் அவர்கள் ஊடறுப்பிலே குறிப்பிட்டார், அந்த 20 பேரை இணைக்கின்ற போது வேட்பாளராக இருந்த என்னுடன் மற்றும் ஸ்ரீதரன், யோகேஸ்வரன், சுமந்திரன் ஆகியோருடன் மாவை சேனாதிராஜா ஒரு முடிவை எடுத்துத்தான் செய்தார். அந்த இடத்தில் கூறியிருக்கலாமே, இந்த விடயத்தில் நமக்கு உடன்பாடு இல்லை, இப்படி நடந்தால் நாங்கள் அடுத்த கட்டத்துக்கு செல்ல போகின்றோம் என்று கூறியிருந்தால் விடயம் முடிந்து விட்டதே. அப்படி இல்லை, நீங்கள் இப்படியே இது தியரி கொஸ்டின், நீங்கள் தூரத்துல இருந்து பார்த்துட்டு கதைக்கிறீர்கள். நான் நேர பார்த்து நான் அன்றைய சூழ்நிலை அப்படியான ஒரு சூழ்நிலை நடத்தப்பட்டது. சரியோ, ஒரு 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 பேசக்கூடிய சூழ்நிலை இல்லை, இருக்கே இல்லை. அது நாங்கள் சில விஷயங்களை எந்த கட்சியை நாம் நாரடிக்க நான் விரும்ப மாட்டேன். ஆனா அப்படி இருக்கே இல்லை. நானே பேச இல்லைண்டா ஏன் பேச இல்லை, பேசி பிரயோசனம் இல்லை. அந்த ஒரு சூழ்நிலை அந்த நேரம் இருந்தது. ஆனபடி அதை நாங்கள் இனி கதைக்க இல்லாத அந்த கதையை விட்டுட்டு எப்படி போகலாம்ன்றதான் இனி பார்க்க வேணும். அப்படி நீ அதை செய்தா, நீ அதை செய்த,
இப்ப நீ தமிழ் தேசியம் வேண்டாம் என்ன? எங்களுக்கு தெரியாது தமிழ் தேசியமா? எனக்கு கேட்குறேன் நான் நெகிழ போய் யோசிச்சு நான் எந்த தமிழ் தேசியத்துக்குள்ள வாழ்ந்துறேன், எவ்வளோ கால தமிழ் தேசியம் இதுக்குள்ள இருக்கிறேன். எங்களுக்கு செய்து அண்மையில் ஒரு விஷயத்துல ஏதோ ஒரு விஷயத்துல பார்த்தா நான் ஒரு கருத்து சொன்னேன், பொது கோட்பாடு தான். இப்போ அதுக்கு எதிர்க்கான எல்லாரும் தமிழ் தேசியத்துக்கு மாறான். நீ சரியான்னு சொன்னா நான் மாறா என்ன கலைக்கிறீர்கள்? அப்ப இப்படியான ஒரு முதற்கங்களால இந்த கட்சி போகுது. நான் சொல்றது இதுல இருந்து கட்சி எப்படி முன்னேற வேணும், அதுதான் நாங்க இனி பார்ப்போம். இப்போ அது புலை இது புலை அவர் புலை இவர் புலை என்று பார்த்து கொண்டிருந்தா ஒன்று நடக்காது. அந்த இடத்துக்கு நாங்கள் வர வேணும், கட்சி வர வேணும். மத்திய செயற்குழுவை கூட்டி நாங்கள் கதைக்க வேணும். சில மேதாவிகள் இந்த கதைகளும் மறுமொழி சொல்ல வேணும். யாப்பின்படி நான் கதைச்சேன்டா, நான் இப்ப சொல்றேன் பயிரங்கமா, பல பிள்ளைகள் இருக்கு, பல பிள்ளைகள் இருக்கு. நான் பேச இல்லை. ஏன்? பொய்மையும் வாய்மை இடத்த புரை தீர்ந்து நன்மை பயக்குமெனின் மாற்றங்கள் நிகழட்டும், தேர்தல் தெரிவு நடைபெறட்டும் என்றதுக்காகத்தான் நான் பேசாம இருந்தாங்க. அவ்வளவுதான், சிம்பிள். நீங்கள் இப்போது குறிப்பிட்ட அடிப்படையில் இன்னும் ஒரு விடயம் பேசப்படுகின்றது. உங்களுடைய கட்சியினுடைய மத்திய குழு கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது உங்களுடைய தலைவர் தெரிவுக்கு முன்னர். அதனை நிறுத்தப்பட்டிருக்கின்றது. அந்த மத்திய குழு கூட்டம் இடம்பெற்றிருக்குமாக இருந்தால் இன்று இருக்கின்ற பல விடயங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டிருக்கும். மத்திய குழு கூட்டத்தை நிறுத்தியது யார் என்று அன்று பதில் பொதுச் செயலாளர் சத்தியலிங்கம் அவர்கள் வரவில்லை. மாவைசேனார் ராஜா தெரியாது என்கின்றார். ஸ்ரீதரன் அவர்கள் ஒரு சாதாரண உறுப்பினராக அந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு எனக்கும் தெரியாது என்கின்றார். அந்த கூட்டத்தை நிறுத்தியது யார்? அதுதான் சொல்றேனே, பல விஷயங்கள் தெரியும் அவங்களுக்கு சொல்றேன். தெரியாதுன்னு சொல்றதுக்கு ஒரே ஒரு இப்படியே ஒரு இருந்தா போல ஒரு அறிவித்தல் வந்தது. மத்திய குழுவில் இருக்கிறவர்களுக்கு சமாந்திரமாக ஈக்குவலான நம்பரை புதுசாக சேர்க்க சொல்லி 41 பேர் எந்த ஜாப்பில் சேர்க்க சொல்லி சொன்னாங்க. நான் பின்ன தேடி கேட்டேன், நானும் கொடுத்தா இந்த குழு ஏன்னா இவங்களுக்கு சுற்றி விட்டுருவாங்க. கொடுத்தா 41 பேரையும் சேர்த்தது எப்படி? 6 கேட்டேன். நதிபூல நிசிபூல இல்லை, கொலை நேரத்துக்குன்னா கொள்ளாய முடிச்சது. யார் சொன்னான்னு தெரியல. ஆனால் ஒவ்வொருத்தரையும் சேர்த்து போட்டு கடைசியாக நடந்தேன். இப்போ உதாரணத்துக்கு என்னையே எடுத்துக்கொள்ளுங்க. நான் மத்திய செயற்குழு உறுப்பினராக அங்கே வரேன். அதே நேரம் நான் என்ன போல 41 பேரும் மத்திய செயற்குழுவில் இல்லை. இந்த தொகுதிக்கிளையில இருந்து நான் வரேன் பிரதியா 5 பேர்லேயே ஒரு ஆளை. சரிதானே? அப்போ என்ன தொகுதிக்கிளையில இருந்து வர்றதுக்கு அவங்க இருந்து ஒரு ஆளை புதுசாக போட்டால் என்ன நடந்தது? நான் தற்செயலாக புதிய தெரிவில் ஒன்றிலே விடுபடாவிட்ட நான் மத்திய செயற்குழுவில் இல்லை, பொதுச்சபையிலே இல்லை. யார் தீர்மானிச்சது? அது என்ன எப்படியோ என்னவோ தெரியும். யார் தீர்மானிச்சேன்னு நான் துளாவி கேட்டு பார்த்தா ஆள் மாத்தின மாறண்டு தெரியாது. இது உண்மை இல்லைன்னு சொல்லிடாது. அப்படி பல விடயங்கள் நடக்கும். மத்திய குழுவை நிறுத்தியதும் ஒரு இந்த கட்சியினுடைய அடுத்த சதிக்கான ஆரம்பம் என்று எடுத்துக்கொள்ள முடியும். எனக்கு அதை பற்றி தெரியல. ஆனால் நான் அதில் இன்வால்வ் ஆகல. நான் சதியான்னு சொல்றது அது நியாயமோ எனக்கு தெரியாது. அது என்ன சூழ்நிலையில் செய்தார்கள், யார் செய்தார்கள்ன்றது எனக்கு உண்மையாக தெரியாது. அதனுடைய நான் அதை சதியென்று சொல்ற அளவுக்கு நான் போக விரும்ப இல்லை. ஏன் செய்தார்கள் என்றது எனக்கு தெரியாது. ஏன்னா அப்படித்தானே எவரும் தான் நினைச்சா, நீ உங்களுக்கு சுருக்கமாக சொல்றேனே, எல்லாரும் தான் நினைச்சபடி செய்து போட்டு இப்போ சுத்தமாத்து பண்ணி போட்டு கையை கழுவி கொண்டுட்டா. இப்போ நான் சொல்றேன், முக்கியமான விஷயம் இருக்கு. இது மட்டுமில்லை, இப்போ இருக்கிற ஜாப் சிம்பிளாக கதைக்கல. அவங்கள கொண்டு காம்ப்ரமைஸ் பண்ணி போட்டு போகிறோம். நான் சொல்றது காம்ப்ரமைஸ் தான். நீதிமன்றத்தில் போய் நாங்கள் இணங்கி போகிறோம்னு சொல்றதுக்கான வேலை தான் செய்ய போகணும். அதுதான் நாங்கள் செய்ய போகணும். அது விட்டு பலது கதை, அவர் பிள்ளை இவர் பிள்ளை, அவர் தேசியவாதி, இவர் நீ பெரிய கதைக்கிறவன் எல்லாம் பெரிய தேசியவாதி, நாங்கள் எல்லாம் தேசியவாதி. அது ஒருவர் நான் இன்னொரு பட்டியலில் சொல்லிக்கிறேன். ஒரு இதில் பதிவு போட்டிருக்கிறேன், சுதந்திரத்துக்கு வாழ்த்த 155 பேரையும் கட்சியில நீக்கணும். நீக்கடா பார்ப்போம். என்ன கதை கதைக்கிறீர்கள் நீங்கள்? யாரோட கதைக்கிறீர்கள் நீங்கள்? இதே ஜனநாயகத்தில் நாங்கள் தெரிவு செய்வோம், ப்ரப்போஸ் சொன்னோம், இல்லை எங்கடையாக்கலானே கட்சி தானே. அதை விட்டு போட்டு எதிரிகள் மாதிரி கதைக்க அங்கே அவரை நீக்குவேன், இவரை நீக்குவேன், அவர் துரோகி, இது என்ன இது கதை? இதெல்லாம் தான் எனக்கு நாசம். இதெல்லாம் விட்டுட்டு அவங்கள காய்ச்சன, அவங்க பிரச்சனை இல்லை, காம்ப்ரமைஸுக்கு வருவாங்க. அதில் எந்த மாற்றம் இல்லை. எனக்காக தெரியாத நான் பேருந்து காய்ச்சனேன். அப்போ அவங்கள ஒரு அந்த வழக்காளிகளை பேசி தீர்க்கலாம். இப்போ மத்திய செயற்குழு நான் ஒன்று சொல்றேன், இங்கே திடீரென்று நான் வழக்கு போகணுன்னு முடிவெடுக்க மாட்டான். அப்படி நான் சொல்லல. தேவைப்பட்டா நான் செய்திருக்கலாம், நான் செய்யலையே. இது இப்படி புள்ளிகளை சுட்டிக்காட்ட உதாரணத்துக்கு ரெண்டு துணைத் தலைவர், 2 துணை பொதுச் செயலாளர் மாற்றம் பொதுச்சபை தீர்மானித்தது 2012
19 வரையில் தீர்மானத்தை செஞ்ச அதை முறைப்படுத்துங்கள் எழுத்து மூலம் அனுப்ப வேண்டும் திட்டமிட்டு வச்சிருந்தவ தான் இந்த நிர்வாகம் செய்யாமல் 2 துணை செயலாளர் இல்லை என்று சொன்னால் திரு சுமந்திரன் அவர்கள் அன்று வகித்த பதவியும் இன்று சவாலுக்கு உட்படுத்தப்படலாமா? சவாலுக்கு உட்படுத்த தேவையில்லைன்னா பொதுச்சபை தான் நியமிச்சது. அது எங்க மாற்றம் ஜாப்பில் மாற்றம் செய்ய சொல்லி நான் உங்களுடைய இப்ப பிரச்சனையே யாப்பு மீறல் தானே, அப்படியே அங்கும் யாப்பு மீறல் இடம்பெற்றிருக்கிறதா அல்லவா? அப்படித்தானே சொல்றேன். அது அந்த இது தொடர்ச்சியாகவே பொதுச்சபை ஏற்றுக்கொண்டதால அது ஒரு வலுவானதாக இருக்கு. ஆனா அதுக்கு அதை முறைப்படுத்தல், ரெகுலரைசேஷன். இப்ப இருக்கிற பிரச்சனை அதுதான். பல விஷயங்களை இந்த பொதுச்சபையோ இந்த நிர்வாகமோ ரெகுலரைஸ் பண்ண இல்லை. நான் செய்திருக்க வேணும். நான் திருப்பி சொன்னேன், இது ரெகுலரைஸ் பண்ணுங்க, இது ரெகுலர் இல்லை. எல்லாம் ஆணவத்தோட நீங்க இந்த 20 கதைகள் 20 மட்டுமல்ல, நான் சொல்றேன் இந்த 41 பிள்ளை, இந்த 41க்கு ஜாப்பில இல்ல. அது பிள்ளை இப்ப இருக்கிறாக்களை தூக்கி எறிஞ்சு இல்லாம பண்ற வேலை. அது முறைப்படியானதல்ல. நான் கேட்டுறேன், யாருக்கு செய்தது, எந்த முடிவு எடுத்தா கடைசியா எங்க யார் செய்தே தெரியாம தான் இது செய்யப்பட்டது. யார் இதை யார் இதை முன்வைத்தார்கள் கூட தெரியாது. அப்படி நான் என்ன சொல்றேன்டா, இதுகள் எல்லாம் இருக்குது. நாங்க பேச போறோம், வேற விஷயம் பேச போறோம். ஒரு உதாரணத்துக்கு இந்த உறுப்புரிமை விஷயங்கள் இருக்குத்தானே, கட்சியின் உறுப்புரிமைகள். இப்ப கண்டனண்ட எல்லாரையும் உறுப்புரிமை ஆக்கி போட்டு போக இயலாது. யாப்பு வெறி தெளிவா இருக்கு. அதன்படி செய்ய இல்லை. அதை நான் மத்திய செயற்குள்ள சொல்லி போடுறேன். இப்ப உங்களுக்கு வெளிப்படையாக நான் சொல்ல விரும்பேன். அப்படி தவறான இதுல அணுகுனா அது நீதிமன்றத்துக்கு போக வேண்டிய தேவைப்பட்டா நான் போகத்தான் வேணும். அப்படி என்றால் இனி தமிழரசு கட்சியினுடைய முடிவுகள் அத்தனைக்கும் நீங்கள் கட்சிக்குள் பேசி தீர்மானிக்க மாட்டீர்கள், எல்லோரும் நீதிமன்றத்தினுடைய உதவியை தான் நாடுவீர்கள். இல்ல, நானே இப்ப என்ன சொல்றேன், நான் கட்சியில பேச போறேன் சொல்றேன். நான் கட்சியில பேச போறேன், கட்சியில பேசுவேன், கட்டாயம் பேசுவேன், தெளிவா பேசுவேன். பல விஷயம் பேச போறேன். இன்ன இடத்துல இன்ன ஜாப்புள்ளப்பட்டிருக்கு, இது தெரியுது எல்லாம் மீறி எனக்கு இன்றைக்கு இது இப்ப திருப்பி சொல்றேனே, இந்த யாப்பை முழுமையாக தெரியும். எனக்கு தெரியும், எல்லாருக்கும் தெரியும், மாவைக்கும் தெரியும், சுவாத்திரனுக்கும் தெரியும், சிறியாருக்கு தெரியும், எல்லா இதுக்கும் தெரியும். மற்ற அந்த வெளியில இருக்கிற யாப்பே தெரியாத விற்பனர்களை பற்றி எனக்கு கவலை இல்லை. அவையெல்லாம் அப்படி எழுதலாம் இப்படி எழுதலாம் பார்த்து சிரிச்சு போட்டு போற இடப்பையா நீ யாப்பே தெரியாம பேச விமர்சிச்சு கொடுத்துறீங்க. யாப்புன்னு ஏற்பாடுகள் கிளீனா இருக்கு, அது எனக்கு தெரியும். அதுபடியா அதெல்லாம் சொல்லுவேன். யாப்பு எங்கட மத்திய செயற்குழுல சொல்லி அவை ஏற்கனவே இந்த எல்லாம் கூடி குழந்தை சளித்தனம் விட்டு நடந்த எல்லாத்தையும் நீதிமன்றத்துக்கு வந்து நிற்கிறவங்க இப்ப அவை தெரியும் தானே. அதெல்லாம் சொல்லுவேன். நீ என்னாலும் நீதிமன்றத்தில் நிற்கின்ற நேரம் சொல்லுவேன், எனக்கு பயம் இல்லை. என்னடா கட்சி முக்கியம், இவை இது எல்லாரும் கட்சியில் சேர்ந்து விளையாடினோம், அது விளையாடு தானே. சிவிகே சிவஞானம் அவர்கள் குறிப்பிட்டார், 20ஆம் தேதி 21ஆம் தேதிகளில் நான் சில விடயங்களை கதைத்திருப்பேன், ஆனால் பொறுமை காத்தேன் என்று. ஒரு புரிதலுக்காக கேட்கின்றேன். நீங்கள் ஆதரித்த சுமந்திரன் அவர்கள் வெற்றி பெற்றிருந்தால் இந்த நிலைமை ஏற்பட்டிருக்காது என்று எடுத்துக்கொள்ள முடியும்? அப்படி எனக்கு தெரியல. எனக்கு யார் பொறுத்தார் என்ன பொறுத்தவரை இல்லை. நான் ஒன்றுதான் சொல்றேன், பகிரங்கமாக சொல்றேன். சுமந்திரனுக்கு நான் கையெழுத்து வச்சேன். எல்லாரும் எனக்கு தேசியம் படிப்பிக்கிறது ஒருத்தருக்கு இல்லை. நான் புலி படிப்பிக்கிறதுக்கு எனக்கு இருந்த புலி ஆதரவு புலின்னு நான் 79 புலியோட நின்றுதான். எனக்கு புலியே தெரியும். அதனுடைய நான் புலி கொள்கை தேசிய கொள்கையிலிருந்து விலகிற ஆள் இல்லை. எனக்கு 84 வயது. அப்படி எனக்கு வெறும் வகுப்படுக்கிறதுக்கு ஒருவராலே இயலாது. நீ என்ன எனக்கு தெரியும், நீ எனக்கு என்ன வகுப்படுக்கிற. ஆனா நான் ஒன்றுதான் செய்தேன். நான் சுதந்திரனுக்கு ஒரு மாற்றம் வேணுமென்றதை கையெழுத்து வச்சு போட்டுனால் அவருக்கு ஆதரவாகவோ சுமந்திரனுக்கு எதிராகவோ நான் ஒரு வார்த்தை கூட உள்ள சொல்ல எல்லாருக்கும் தெரியும், நான் செய்யல. ஆனால் ஒன்று மட்டும் தான் செய்தால் சுதந்திர விஷயத்தில் நான் சொன்னா சுதந்திரன் தமிழ் தேசியம் இல்லைன்னு சொல்றதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். புலி நீக்கத்தில் செய்கிறார் என்றதை நான் ரெண்டையும் ஏற்றுக்கொண்டேன். அப்படி நான் ஏற்றுக்கொண்டா எங்களோட கட்சிக்குள்ள அப்படி ஒரு ஆள் இருக்கின்றதை நான் ஏற்றுக்கொண்டுதான் முடியும். அந்த கட்சிக்கு நீங்கள் கூறுகின்றதற்கு பலி சேர்க்கின்றது போல் திரு சுமந்திரன் அவர்களுடைய ஒரு கருத்தொன்று ஒரு செவ்வியில் பரிமாறப்பட்டிருக்கின்றது. கடும் தமிழ் தேசியம் பேசுவது சிங்கள புலனாய்வாளர்களின் திட்டம். அதற்கு காரணம் தென்னிலங்கையில் சில இனவாதத்தை வளர்ப்பதற்கு கடும் தமிழ் தேசியம் பலி சேர்க்கின்றது என்று. அது அது ஒரு அம்சம், அதுதான் அம்சம். இல்லை 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 இல்லை, நீங்கள் பிழை விடுகின்றீர்கள். அவர் கூறுகின்றார் இதுதான் காரணம் என்று. இல்ல இதெல்லாம் குதர்க்கவாதம். இதுவும் ஒரு வாய்ப்பா இருக்கலாம். சொல்லவில்லை, அவர் வாய்ப்பாக இருக்கலாம் என்று சொல்லவில்லை, காரணம் என்கின்றார். உண்டாகலாம் இருக்கலாம், அது தூண்டப்படலாம் என்றது எல்லாம் ஆளுருவில வாரது சரியோ. இது அதை வச்சுக்கொண்டு அவரை நோட்டுறதுக்கா இது நீங்கள் என்ன செய்யற அவளை நினைச்சு உரையில இடிக்கிற வேலை செய்து கொண்டிருந்தா இன்றைக்கு நாங்கள் தெருவில் நிற்க வேண்டி வரும். அதான் தெருவில் நிற்கிறான்.
அது தேவையில்லை. அவரை இடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவற்றை புறம் பார்த்துக் கொள்வோம். கட்சியை பாதுகாக்கணும். சிவஞானம் அவர்களே, நீங்கள் கூறுகின்றது போன்று கட்சியை பாதுகாக்க வேண்டும் என்கிற அந்த துடிப்பும் அல்லது அது தொடர்பான கருத்துக்களை தான் தொடர்ந்து வலியுறுத்துகின்றீர்கள். ஆனால் அதனை ஒரு விடயமாக ஒரு இடத்தில் உட்கார்ந்து அந்த விடயத்தை கலந்து ஆலோசித்து கட்சி நலன் தொடர்பில் கருத்துக்களை பரிமாற முடியாத ஒரு பெரும் துயரமான நிலையில் 75 வருடங்கள் பழமை வாய்ந்த கட்சி இருப்பதுதானே பெரும் துயரமாக மக்களுக்கு இருக்கின்றது. உங்களுக்கு அது தென்படவில்லை? அதுதான் நான் ஒத்துக்கொள்றேன். இப்ப இப்படியே நான் உங்களுக்கு சொல்றேன், வவனியா மத்திய செயற்குழுவில் நான் சொல்லி போட்டு யாப்பில் இப்படி பிழை செய்கிறீர்கள், விழாதை செய்யாதீங்கன்னு சொல்லி இல்லையான்னு சொன்னார்கள். அப்போ நான் பார்த்தேன், ஆத்தாது நான் தொடர்ந்து 2-3 மத்திய செயற்குழுத்துக்கு போகல. எப்பப்போ யாப்பு விஷயம் விடுபடுமோ அப்பப்போ நான் போகல, போகிறேன்னு கேட்கல. இன்றைக்கு அதான் தெருவில் நிற்கணும், இதான் தெருவில் நிற்கணும். ஆனால் நான் இப்போ அடுத்த மத்திய செயற்குழுவில் நான் கேட்க போகிறேன். 2 நாளுக்கு மத்திய செயற்குழு நடந்துங்கோ, எல்லாத்தையும் விவாதிப்பான். எல்லாத்தையும் விவாதித்து கட்சியை மீட்டு அதுக்கு மறுக்கிறவையே பகிரங்கமாக சொல்லுவோம். நான் இது சொன்னால் நானே சொல்லுவேன். எனக்கு என்ன பயம்? உண்மையை மக்களுக்கு சொல்லுவோம். இது உள்ளூட்டு அலுவலர், உள்ளூட்டு அலுவலகத்துக்கு தான் ஆயுதம்மா. நான் இப்போ உங்களுக்கு கூட என்ன நான் பேச போகிறேன்னு சொல்லலையே, சொல்லல தானே, சொல்லுவேன். அதிலெல்லாம் பேசி ஒரு முடிவுக்கு வர வேணும். கட்சியை காப்பாற்ற வேணும். அவர் இவரை பிடிக்கிற இவரை உங்களோட அலுவலர் உங்களோட தனிப்பட்ட பிரச்சனைகளை எல்லாரும் கட்சியை கொண்டு வந்து பணையம் வச்சு கொண்டு செய்யலாது. அப்படிதான் செய்யலாம், அப்படிதான் செய்யலாம். நான் கேட்கின்ற வினாவினை பிழையாக விளங்கிக் கொள்ள வேண்டாம். இது ஒரு ஆதாரத்துக்காக இணைத்துக் கொள்ளுகின்றேன். இப்போது பார்த்தீர்கள் என்றால், இப்போது கட்சி தொடர்பில் நீங்கள் குறிப்பிட்டீர்கள். கட்சியில் இருக்கக்கூடிய அந்த நடைமுறை சரியா என்பதுதான் என்னுடைய இருக்கக்கூடிய வினா. திரு ஸ்ரீதரன் அவர்கள் கட்சியினுடைய தலைவராக மகாநாட்டில் பதவியேற்பு செய்யவில்லை. அவை முதலாவது. இரண்டாவது, அந்த பதவியேற்பு செய்யவில்லை என்கின்ற அந்த காரணம் ஒரு புறம் இருக்க, திரு சுமந்திரன் அவர்கள் ஸ்ரீதரன் அவர்களுக்கு கடிதம் எழுதுகின்றார். அந்த கடிதம் எழுதிய நடைமுறை நான் கூறி முடிக்கிறேன். நடைமுறை சரியா? திரு ஸ்ரீதரன் அவர்களுக்கு சுமந்திரன் விலாசமிட்டு எழுதிய கடிதத்தை திரு ஸ்ரீதரனுக்கு எழுதியிருக்க வேண்டுமா, திரு மாவை சேனாதிராஜாவுக்கு எழுதியிருக்க வேண்டும்? எனக்கு இந்த சுமந்திரன் கடிதம், ஸ்ரீதரன் கடிதத்தை பற்றி அக்கறையே கிடையாது. அதை பற்றி நான் கதைக்கவும் விரும்பவில்லை, அதை நான் கணக்கெடுக்கவும் விரும்பவில்லை. அது அவர் 2 பேருக்கு உள்ள பிரச்சனை. சரியோ, மாவை சேனாதிராஜா பண்ண அதுக்கு அவரு கொப்பி போட்டதாக அது பார்த்துருக்கலாம். அது பார்க்கல. இப்போ எல்லாத்தையும் நோண்டி கொண்டிருந்தா ஒன்று நடவாது. இதை வச்சு கொண்டு நோண்டி இன்னும் ஒன்று நான் உங்களுக்கு வெளிப்படையாண்டே சொல்கிறேன். சில பேர் நினைக்கிறோம் இப்படித்தான், அது பிழையான கருத்து. ஒரு தானே திருப்பி சுமந்திரன் தேசியம் இல்லை, அது இல்லை, இதை வச்சு அடிக்கலாம். வேணாம், அப்படி செய்யலாது, அப்படி செய்யல. அவன் கட்சிக்காரன் தான். அவன் சுமந்திரன் எங்கிட்ட கட்சியில இருக்கிறான் பாவி. நீங்கள் வச்சிருக்கிறீர்கள், நாங்கள் வச்சிருக்கிறோம். அதை புரிஞ்சு கொள்ளணும். ஒரு கட்சிக்காரனை காரத்து பூரா நாள் அடிக்கிற வேலையை செய்கிறது அதோட அது பிள்ளையான வேலை. எனக்கு சுமந்திரன் செய்தி தக்கிற தரையில்லை, சொக்கலாட்டும் தரையில்லை, அப்படியான ஆளும் இல்லை நான். ஆனால் நியாயம் உண்டு கட்சி என்ற இடத்துல. அப்படி இல்லை. அந்த லெட்டரை பற்றி ஏன் பிணைஞ்சு கொண்டிருக்கிறேன் நீங்கள்? முதல் இதில இருந்து நாங்கள் இருக்கு ஃப்ரம் ஹியர் நவ், எங்க இருந்து எப்ப போறோன்றதை பற்றி ஏன் சிந்திக்க நீங்கள் கூறுகின்ற விடயம் சரி, நீங்கள் கூறுகின்ற விடயம் சரி. நான் கேட்கின்றேன், ஒரு இப்போது இடம்பெறுகின்ற ஒரு முரண்பாட்டுக்கு கருத்தை சொல்லுவதும் பிழை, அந்த முரண்பாட்டு எழுவதற்கு ஆதாரங்களை ஏற்படுத்துவதும் பிழை என்பது சட்ட ரீதியாக இருக்கக்கூடியது. இன்று இருக்கக்கூடிய சூழ்நிலை என்பது அந்த கடிதத்தின் பின்னர் தான் இன்று பல விடயங்கள் பூதாகரமாக வெடித்திருக்கின்றது. எனக்கு தெரியும் நீங்க எங்க வாரியல நீங்கள் நினைக்கிறேன் அந்த கடிதத்தின் சுதந்திரம் தான் பின்னணி என்று கொண்டே முடிச்சு போட. அது யார் செய்தது? அவன் வழக்கு போட்டிருக்கான் பிள்ளையாடனுக்கு தான். ஐயா, நீங்கள் உங்களுடைய கட்சிக்குள் என்னென்ன விடயங்கள் இடம்பெற்றிருக்கின்றது என்று பொது வெளியில் கதைத்த பின்னர் அந்த விடயத்தை உங்களுடைய கட்சியில் இருக்கக்கூடிய சாதாரணமான ஒருவன் அதனை ஆதாரமாக பயன்படுத்தியது என்ன பிள்ளை? இது பொதுவில் அது அவன் பாவிக்கிறான். அது தெரிஞ்ச விஷயம். அது தெரிஞ்சு கொண்டால் நீங்கள் இப்போது கட்சியினுடைய ஒற்றுமை பற்றி பிழை என்கின்றேன். கட்சியில் இப்படியான விடயங்களை கையாள வேண்டும் என்றிருந்தால் கட்சிக்குள் பேசியிருக்கேன், கடிதம் எழுத வேண்டும் பொது வழியில். பொது வழியில் ஒரு கடிதம் எழுதுறதுல என்ன பிள்ளை இருக்காது? அப்படி என்றால் அந்த விடயத்தை கையாண்டதிலும் பிழை இல்லை தானே? எனக்கு அது தெரியாதா? அப்படி நான் சம்மந்தப்பட இல்லை. அந்த கடிதத்தோட எனக்கு தொடர்பும் இல்லை. அதை நான் பார்க்கல, வாசிக்கவில்லை. அக்கறையே பண்ணல. அதெல்லாம் அக்கறை பண்ண. ஏனென்றா உங்களுக்கு சொல்றேன், நான் உடனடியாக ஸ்ரீதரனுக்கு சொன்னேன். நான் அதுல ஸ்ரீதரன் நான் இப்போ போல சொல்லுவேன். ஸ்ரீதரன், நீங்கள் உடனடியாக தெரிவு செய்யப்பட்ட மத்திய செயற்குழுவோட போய் மார்ட்டின் ரோட்ல பதவி ஏறுங்கள் என்று சொன்னேன் நான். இப்ப அப்ப உடனே செய்யுங்கன்னு சொல்லலாம். செய்ய வேணும், செய்திருக்க வேணும். ஸ்ரீதரன் தலைவர், தெரிவு செய்யப்பட்ட தலைவர். நான் சொன்னேன், நீங்க இல்லைன்னு சொல்லிட்டு பார்ப்போம். அப்ப நான் அந்த கோணத்துல நான் பார்த்த ஆளு, உங்களோட கடிதங்களை நோட்டி கொண்டு தெரிஞ்ச ஆளில நான். அவன் செய்திருக்கலாம் தானே, ஏன் செய்யல?
அது ஸ்ரீதரன் பாவம். ஸ்ரீதரன் எனக்கு தெரியும். ஸ்ரீதரன் சில இக்கட்டுகளுக்குள்ள மாட்டுப்பட்டிருந்த நிலைதான் எனக்கு தெரியுது. இப்போ பார்த்தா நான் ஸ்ரீதரனோட நிற்பேன், அது வேற விஷயம். ஆனால் இப்போ இருக்கிற கட்சியை மீட்டு கொண்டு வழக்கு அவர் இப்போ அவன் ஒரு சட்டத்தரணி சொல்றார் வாபஸ் வாங்கணும். அவன் என்ன வாபஸ் பண்ணுவான்? என்ன கதைக்கிறீங்க? ஒரு ஜதார்த்தம் இல்லாத பாட்டில் மற்றது அவன் யாரையோ புலபிடிக்கிற நோக்கத்தோட நீங்கள் அணுகிறீர்களே தவிர, யாரா இருந்தாலும் அவர் நிறைய பேர் சொன்னார் அவசியத்தை பிள்ளையாண்டு சுதந்திரம் சொன்னான்னு சொன்னேன். இவர் சொல்ற பிள்ளையாண்டு நீங்க சொன்னா 2 பிள்ளையானே. நீங்கள் கட்சியினர் பார்க்குறீர்கள் இல்லையே. இதுக்குள்ளால வெளியில வந்து ஒரு கட்சின்னு ஒரு ஞாபகம் நடத்தணும் மட்டும் தெரியாதா? இது மற்றது மேதாவிகள் அறிஞர்கள் எல்லாரையும் ஆலோசிக்கிறீர்கள். டேய் ஏடப்பா, நான் இந்த அனுபவங்கள்ல எல்லா இதுல இருக்கிறது, எப்படி கூட்டம் நடத்துறது, என்ன மாதிரி இருக்கு, அந்த ஜாப்பு முழுக்க தெரியும். எங்களை எல்லாம் தூக்கி எறிஞ்சு போட்டு நீங்கள் பெரிய மேதாவிகள், எனக்கு தெரியும் இந்த மேதாவிகளை பற்றி எல்லாம் கதைக்கிற ஆய்வாளர்கள் அறிவாளிகளை பற்றி எனக்கு நல்லா தெரியும். இந்த யாப்பு முழுமையான யாப்பே தெரியாமல் தான் ஆய்வாளர் அறிவாளிகள் கதைச்சு கொண்டு இருக்கிறோம். அதை விட்டுட்டு யாப்பின் படி இப்ப இன்னைக்கு இந்த மத்திய செயற்குழு வரட்டு நான் கதைக்கிறேன். நீங்கள் கூறுகின்ற ஒற்றுமை என்பது மிக முக்கியம். நீங்கள் கூறுகின்ற விடயத்தின் அடிப்படையில் ஏன் உங்களுடைய கட்சியால் அந்த விடயத்தை கையாள முடியாமல் இருக்கின்றது? உங்களுடைய கட்சியில் உங்களுடைய கட்சியின் உட்கட்டமைப்பு இல்லாமல் இருக்கின்றதா, அல்லது உங்களுடைய கட்சி கட்டமைப்பு சிதைந்து விட்டதா? அவள் இந்த வழக்குக்கு போறதே எனக்கு உடன்பாடு இல்லைன்னு நான் முதல்லயே பதிவு செய்து போட்டேனல்லோ. இது உடன்பாடு இல்லாத ஒரு விடயம். எங்கட கட்சி நீதிமன்றத்துக்கு போனது எனக்கு உடன்பாடு இல்லை. அதை நீங்க தயவு செய்து புரிஞ்சு கொள்ளுங்க. நான் அதுதான் என்னுடைய ஆதங்கம். இது போயிருக்கக்கூடாது. ஆனா அவர்கள் போயிருக்கிறார்கள். எங்க பிள்ளையா போனா பிள்ளை வேற வேண்டிய இது எதிர்பார்த்தல இருக்கணும். எல்லாம் நான் தான் நீ தான் என்று சொல்லி கூட்டி கழிச்சு சர்வாதிகாரமா நடந்ததால இது நீதிமன்றத்துக்கு போக வேண்டி வந்தது. எல்லாரும் சர்வாதிகாரம் செய்தவன். இந்த 41 பேர் விஷயத்துல எல்லாரும் செய்தவன் எல்லாம் தெரியும். நீங்க எல்லாம் கூட்டாக குளறுபடி செய்து போட்டு இப்ப கட்சியை கொண்டு நடுத்தருவில் விட்டுக்கிட்டேன். அது உண்மை. இதை வந்து யதார்த்தமா பேசாம விடையிலாது. அப்படியே நான் சொல்றேன், இப்பவும் சான்ஸ் இருக்குது. மத்திய செயற்குழுவில் நாங்கள் பேசத்தான் போறோம். வெளிப்படையா பேசுவோம். நான் உண்மையா 2 நாள் கூட்டம் வைக்க சொல்லி தான் கேட்க போறேன். முழுமையா உங்களுக்கு அதற்குரிய உறுதி இருக்கின்றது. தமிழரசு கட்சியும் CVK சிவஞானமும் ஒட்டி பிறந்த இரட்டை குழந்தைகள், தவிர்த்து விட்டு செல்ல முடியாது. அப்படி பயணித்த ஒருவருக்கு இந்த கட்சியை சீரமைக்கக்கூடிய முழு பொறுப்பும் இருக்கின்றது. அந்த வகையில் தான் இந்த இத்தனை வினாக்கள் உங்களை நோக்கி முன்வைக்கப்படுகின்றது. நான் அந்த உங்களோட கேள்வியில தவறு என்று நான் சொல்ல இல்லை. நான் அப்படியான ஒரு வாதம் வைக்க விரும்ப இல்லை. ஆனால் நான் ஒன்று கவலையோடு சொல்றேன், இந்த விடயத்திலே நான் சில காரியங்களை செய்யறதுக்கு எனக்கு அனுமதிக்கப்பட இல்லை. என்னுடைய கருத்துக்களை புறந்தளி சர்வாதிகாரமா ஆணவத்தோடு செயல்பட்டதால இன்றைக்கு நிலை வந்தது. அது மட்டும்தான் இது மூலமாக மக்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இன்னும் ஒரு விடயம் இருக்கின்றது, அதனை உங்களுடைய புரிதலுக்காக கேட்கின்றேன். இப்போது உங்களுடைய கட்சியினுடைய பழைய துணை பொதுச் செயலாளர் தலைவர் செயற்படுகின்றார். அவர்கள் இப்படியான சூழ்நிலையில் செயற்பட முடியுமா? அதற்கான ஏற்பாடுகள் இருக்கின்றதா? அது தொடர்பில் உங்களுடைய கட்சி யாப்பில் எங்கும் தெளிவாக இல்லை. இப்படியான ஒரு சிக்கல் வருகின்ற போது இந்த நிலையை பின்பற்ற வேண்டும் என்று. ஆனால் அவர்கள் ஒரு தேர்தல் ஒன்று வருகின்ற போதும் இவர்கள் தான் அதற்கான அதிகாரம் அளிக்கப்பட்ட முகவராக செயற்படுவார்கள். அதாவது இன்றைக்கு இப்ப இருக்கிற தலைவரார், இன்றைக்கு நீங்க சொல்லுங்க, இப்ப கட்சியின் தலைவரார், கட்சிக்கு தலைவர் இல்லையா? கட்சிக்கு தலைவர் மாவே செயலாகிறாரு, அப்படித்தானே? அப்ப அதே மாதிரி அவர் செய்த மத்திய செயற்குழு அந்த பதவி நிலைக்காரர்கள் தொடர்ந்து பதவியில இருக்கிறார்கள். அவ்வளவு தானே. அதுல என்ன பிள்ளை இருக்கு? அவர் இருப்பார்களானே. அடுத்த தெரிவுகள் பதவி 2-3 திருத்தங்கள் இருந்தது. அதை நான் சேர்த்த உடனே இதை கொண்டு கொடுத்துட்டார்கள். அது இந்த நீங்கள் பார்க்குற வெப்சைட்ல கூட அது இல்லை. மத்திய செயற்குழு பதவிக்காலம் 2 வருடமாகும் என்று அதை டிஃபைன் பண்ணப்பட்டது. தலைவர் காலம் 2 வருடம் என்று டிஃபைன் பண்ணிப்பார். 8 இல்லை, இது 9 ஆகி இதுல இல்லை. அது ஆனால் திருத்தத்துல இருக்கு. தெரியும், இப்படி பல விஷயங்கள் இருக்கு. நான் என்ன சொல்ல வர்றேன் என்றால், இது எல்லாத்தையும் சேர்த்து பேசி அந்த சில உறுப்புரிமையை வழங்கப்பட்ட விடயங்கள் பிழை, அதை நான் பேச போறோம். உள்ளுக்கு பேசுவேன், உள்ளுக்கு தான் பேசுவேன். பேசி திருத்திக் கொள்ளும்.
நாங்கள் கட்சியை சரியா கொண்டு போகணும், ஆனால் வளமையா கொண்டு நீங்கள் போகணும். குறிப்பிட்டீர்கள் உங்களுடைய கட்சியில் 2 துணை செயலாளர்கள் துணைத் தலைவர்கள் இருக்க முடியாது என்று குறிப்பிட்டீர்கள். அப்படியாயின் இங்கு ஒரு விடயம் இருக்கின்றது. ஒருவேளை தேர்தல் ஒன்று இடம்பெறுமாக இருந்தால் உங்களிடம் இருக்கக்கூடிய பதில் பொதுச் செயலாளர் அவர்கள் ஒருவேளை அவர் ஏதாவது ஒரு தவிர்க்க முடியாத காரணத்தால் அதில் பங்கு பெற்ற முடியாது விட்டால் அந்த இடத்தில் யார் அந்த கையெழுத்துக்கான அதிகாரத்தை பயன்படுத்தும்? இப்பொழுது இருக்கிற நிலையில யாப்பின்படி சத்தியலிங்கம் தான் பொதுச் செயலாளர். யாப்பின்படி வெற்றிடம் நிரப்பப்பட்டிருக்கிறது. துளராசி சிங்கம் பதவி விலகினதால பொதுச் செயலாளர் பதவி வெற்றிடமானது. வெற்றிடத்துக்கு சத்தியலிங்கத்தை நியமிச்சிருக்கிறோம். அப்படி என்றால் இப்போது யார் பதில் பொதுச் செயலாளர்? அவர் தான் அவர் செயலாளர், பொதுச் செயலாளர், முறைப்படியான பொதுச் உங்களுடைய செயலாளர் கட்சிக்கு தான். பதில் பொதுச் செயலாளர் இல்லை. துணை பொதுச் செயலாளர் சுமந்திரன். அதற்கான நீங்கள் கூறுகின்ற விடயம் உங்களுடைய மத்திய குழுவில் அங்கீகரிக்கப்பட்டதா அல்லது நீங்கள் வெற்றிடம் நிரப்பப்பட்டது என்றால்? அதுதானே மத்திய செயற்குழுவே, இப்ப இருக்கிற மத்திய செயற்குழுவே அதுதானே. அடுத்த ஒரு தேர்தல் ஒன்று வருமாக இருந்தால் திரு சத்தியலிங்கம் அவர்கள் ஏதாவது ஒரு விடயத்தில் அந்த அவரால் அதில் பங்கு பெற்ற முடியாது விட்டால் அந்த இடத்துக்கான அதிகாரம் அளிக்கப்பட்ட அதிகாரம் வந்து திரு சுமந்திரனிடம் செல்லும். சும்மா செல்லாது. சும்மா நீங்க சுமந்திரனை செல்லும் இல்லாது. மத்திய செயற்குழு செய்யணும். சத்தியலிங்கத்தை மத்திய பதில் செயலாளராக கொண்டு அங்கு அனுப்பின உடனே மாவேசன் தேர்தல் ஆணையர்களுக்கு அனுப்பினதை பேருந்து நாங்கள் முறையேற்றோம். நான் ஏற்கனவே சொன்னேன், ஒழுங்குபடுத்தல் ரெகுலரைஸ் பண்ணினோம். மத்திய செயற்குழுவிலே அதை முறைப்படியாக உறுதிப்படுத்தினோம். அப்ப அவர் பொதுச் செயலாளர். அதான் இது சிம்பிள், இது செய்யப்பட்டிருக்கு. அப்படியானால் இப்போது இருக்கின்ற முறையின்படி கட்சிக்கு துணை பொதுச் செயலாளர் இல்லை. ஒன்று நீங்கள் புரிஞ்சு கொள்ளணும், பதட்டமா பேசலாது. ஒரு பதில் பொதுச் செயலாளர் எப்படி ஒரு பொதுச் செயலாளர் இருக்கிற பொழுது சில தற்காலிக ஏற்பாடுகளின்படி அவர் செயல்பட முடியிருந்தா ஒரு துணை பொதுச் செயலாளர் அல்லது துணை செயலாளர் தான் இல்லை, துணை பொதுச் செயலாளர் ஆக்டிங்கண்டா துணை பொதுச் செயலாளர் ஆக்ட் பண்ணலாம். அவர் பதவியில இருக்கேக்க. ஆனா வெற்றிடமா கேட்க அதை நிரப்புறது இன்னும் ஒரு ஏற்பாடு இருக்கு. யாப்பில பதவி வெற்றிடங்கள் யாவும் மத்திய செயற்குழுவால் நிரப்பப்படும் என்று இருக்கு ஏற்பாடு. அதன்படிதான் சத்தியலிங்கம் பொதுச் செயலாளர் நியமிக்கப்பட்டிருக்கிறார். அது என்ன போல இருக்குது, யாரும் சவாலுக்கு உட்படுத்தலாது. ஆனால் உங்களுடைய தேர்தலை நடத்துகின்ற போது திரு சுமந்திரன் அவர்களுக்கான அந்த அங்கீகாரத்தை சத்தியலிங்கம் கலந்து கொள்ளாத போது யார் வழங்கி? இதில் அதுதான் அவர் 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 வந்து துணை பொதுச் செயலாளர், பொதுச் செயலாளர் பதவியில இருக்கிறார். அவர் தற்செயலாக சில கடமை செய்ய இல்லாட்டா அது துணை பொதுச் செயலாளர். நீங்கள் இப்போது குறிப்பிட்டீர்கள் உங்களுடைய மத்திய குழு அங்கீகரிக்க வேண்டும் என்று. திரு சத்தியலிங்கத்தை சத்தியலிங்கம் அவர்களை தேர்தல் திணைக்களத்துக்கு அவருடைய பெயரை நியமித்த போது அதன் பின்னர் மத்திய குழு அங்கீகரித்தது என்று. துணை செயலாளராக திரு சுமந்திரன் அவர்கள் இந்த பதவி மாற்றத்தின் பின்னர் திரு சுமந்திரன் அவர்கள் துணை செயலாளராக செயற்படுவதற்கு மத்திய குழு அங்கீகரித்ததா? இதுதான் நிர்வாகத்தை விலகிக்கு பல பேர் கேட்கிறாங்க. அந்த மாதிரி தான் நீங்கள் கேட்கிறீர்கள். இதுல ஒரு வித்தியாசம் இருக்கு. ஆக்டிங் எப்ப வருது என்றால் ஒருவர் பதவியில இருக்கிற பொழுது தற்செயலாக அவர் சில கடமைகளை நிறைவேற்ற முடியாத அதுக்கு ஏற்பாடு இருக்கு. அதுல துணை பொதுச் செயலாளர் அவற்றை கடமையை நிறைவேற்றுவார் என்ற ஏற்பாடு யாப்பில இருக்கு. தட்ஸ் an acting arrangement. அது இந்த பதில் கடமை. அதே நேரம் ஒரு வெற்றிடம் என்றால் அது மத்திய செயற்குழு நிரப்பும் என்று அதுக்கு ஏற்பாடு இருக்கு. அதன்படிதான் செய்திருக்காரு. மறுபடியும் அங்க பொதுச் செயலாளர் வர இல்லைன்றோன்னா அப்போ துணை பொதுச் செயலாளர் செய்கிறதுக்கு மத்திய செயற்குழு அங்கீகரிக்க வேண்டிய அவசியம் இல்லை. பிகாஸ் தட்ஸ் an acting. ஆனால் இன்னும் உங்களுடைய கட்சி யாப்பின்படி இருவரை துணை பொதுச் செயலாளராக நியமிக்க ஏற்பாடு இல்லை என்று கூறியவரை நீங்கள் தான். நான் சொல்றேனே, அது அது ஏற்பாடு செய்ய இல்லை. ஏற்பாடு இருந்தது, தெரிவு செய்யப்பட்ட தொடர்ந்து ஏற்பாடு செய்யப்படுறது. ஆனால் அது முறையேற்கப்படவில்லை. அந்த முறையேற்கப்படாத போது இந்த நியமனம் செல்லாது தானே. அது கம்ப்ளீட்லி அவுட் இல்ல. நோ, அதாவது அந்த முறையேற்கப்படாத விடத்து இந்த செயலாளர் பதவி செல்லாது. இல்ல, அது ஒரு தவறு. அவளாந்தான் அதுக்கு மேல. ஏன்னா அது செய்தது பொதுச்சபை. சிவிகே சிவஞானம் அவர்களே, நீங்கள் கூறுகின்ற போது பொதுச்சபையில் செய்யப்பட்ட விடயத்தை செய்யல. அதாவது பொதுச்சபையில் செய்யப்பட்ட திருத்தத்தை யாப்பில் ஏற்படுத்தப்படாது விட்டால் நீங்கள் கூறுவது போன்று முறையேற்கப்படாத விடத்து திரு சுமந்திரன் அங்கு பதில் பொதுச் செயலாளராக கடமையாற்றியது செல்லாது.
அது மட்டுமே இல்ல, இப்போ துணை பொதுச் செயலாளர் 2 பேர் இல்ல தானே, அது துணை பொதுச் செயலாளர் ஒரு ஆள் தானே இருக்கிறார். இல்லை, அது பிரச்சனை நீங்கள் இல்லை. இருவரோடு இருந்து அவை இருவரோடு இருக்கின்ற போது ஒருவருக்கு அங்கீகாரம் இருக்கின்றது. ஒருவரை நீங்கள் உங்களுடைய ஜாப்புக்கு முரணாக வைத்திருக்கின்றீர்கள். அந்த முரணாக வைத்திருந்தவரை நீங்கள் சரியான வகையில் செய்யவில்லை. நான் இப்ப திருப்பி நீங்கள் வாதாடுறது பிள்ளை. நான் சொல்றேன், அது பொதுச்சபைக்கு தான் முழு அதிகாரம் உண்டு. பொதுச்சபை 2 திருப்பி நியமிச்சிருக்குது. அந்த நியமனத்தில் நிர்வாகம் முறைப்படுத்தப்பட்டிருக்க வேண்டும். நிர்வாகம் செய்யல, அவ்வளவுதான். அப்படி That's நிர்வாகம் all. செய்யவில்லை என்றால் பிழைதானே. இல்ல அதுல இட்ஸ் a flow FLAW flow, அவ்வளவுதான். அது விளையாண்டு சொல்லல. என்னன்னு சொன்னால் உங்களுடைய அது நிர்வாகத்தினுடைய தவறு, இல்லை நாங்கள் அவ்வளவுதான். அதுக்காக அந்த செயற்பாடு பிள்ளைன்னு சொல்லல. இல்லை நாங்கள் இந்த விடயங்களை விரிவாக கதைப்பதற்கான காரணம், சில வேளை இந்த விடயங்கள் தெளிவில்லாதவர்களுக்கு ஒரு புரிதலுக்காக மட்டுமே, அவர்களுக்கும் சில விடயங்களுக்கு இப்படி வலி சேர்க்கலாம் சில எதிர்காலத்தில். பல பேர் இந்த ஆக்டிங்கும் பதில் கடமைக்கும் வெற்றிட இறப்பிற்கும் வேறுபாடு தெரியாமல் கதைச்சு கொண்டிருக்கிறார்கள். அதனுடைய இன்றைக்கு நீங்கள் உங்களோட இந்த தெளிவுபடுத்தல் வாதாட்டத்தின் காரணமாக தெளிவுபடுத்தப்பட்டிருக்க என்று நான் நினைக்கிறேன். ஊடறுப்பு நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டு மிக நீண்ட அனுபவமுடைய தமிழரசு கட்சியின் ஒரு தூணாக இருக்கக்கூடிய CVK சிவஞானம் அவர்கள் கட்சியில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய விடயங்களும் எதிர்வருங்காலங்களில் தனி மனிதர்கள் முக்கியமல்ல, கட்சியை நாங்கள் மீட்டெடுக்க வேண்டும், ஒற்றுமையாக பயணிக்க வேண்டும், கட்சிக்குள் பல சிக்கல்கள் சில வாதங்கள் இருந்தாலும் கூட, ஆனால் அவை எங்களுக்கு ஆரோக்கியமாக இருக்கின்றதை ஒழிய கட்சி ஒற்றுமையாக பயணிக்க வேண்டும் என்கின்ற ஆரோக்கியமான பல கருத்துக்களை ஊடறுப்பு நிகழ்ச்சியின் வாயிலாக முன்வைத்தமைக்கு சிறப்பு நன்றிகளோடு உங்களிடம் விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். நன்றி, இந்த வாய்ப்புக்கு நன்றி. நன்றி. அரசியலில் நகர்த்தப்படும் காய்கள், திரைமறைவில் நடக்கும் ரகசிய பீரங்கள், உலகத் தமிழர் அறிந்தேயாக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு ஊடறுப்பு.